ரோட் ஷோனா இதான்டா ரோட் ஷோ. ஆனா இன்னொரு ஆள் அந்த ஆசாமி நீங்க சொல்றீங்களே, அவர் ஒருவேளை இந்த டிவைடர்ல எகிரி குறிக்க முயற்சி பண்ணாலும் பேண்டு கிளியுமே தவிர தமிழ்நாடு ஒருபோதும் அவரை வரவேற்காத நாடு அல்லக்கைகள், அப்புறம் தெருப்புரிக்கிங்க, காசுக்கு விலை போறவங்க, ரவுடி பசங்க, இவங்க பிஜேபி போகலாம். வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிற, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், மாசத்துக்கு 8,500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம். எது வரைக்கும் கொடுப்போம்? அந்த குடும்பம் வறுமையிலிருந்து வெளியே வருவது வரைக்கும் கொடுப்போம். மோடி தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது இந்துத்துவா அதெல்லாம் பேசுறது, ஆனா கீழே பேசும் பொழுது பிஜேபிக்காரங்க ராகுல் காந்தியை டேமேஜ் பண்றதுதான். நாங்க என்ன கிழிச்சோம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற பாமக தமிழ்நாட்டில் ஏன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்படுறேன்னு வெக்கம் இல்லாம கேட்கறாங்க. நீங்க மோடியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, வெளியிட சொல்லுங்க. அந்த டேட்டாவை சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்து வேலிடேட் பண்ணி இடஒதுக்கீட உறுதி செய்து கொள்ள முடியும். பத்திரிகையாளரா நீங்க மக்கள்கிட்ட 51 விழுக்காட்டினர் மோடியை புறக்கணிக்கிறார்கள் ஏன் சொல்லல? வறுமையை ஒழிக்கிறதுல என்ன கிழிச்சாருன்னா 8% தான். ஆமா, வறுமையை ரொம்ப கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனலி நம்ம இமேஜை நட்டு வச்சுட்டாரு அப்படின்னா எவ்வளவு பேர் நம்புறாங்கன்னா 8% பேர் தான் நம்புறாங்களாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணாரு அப்படிங்கிறது 5% பேர் தான். பாருங்க, 5% யாருன்னு கேட்டா, வாட்ஸ்அப்ல சைனால இருக்க இது பிரிட்ஜ் எடுத்துக்கொண்டு குஜராத்ல இருக்குது, உத்தரப்பிரதேசல இருக்குன்னு போட்டா அந்த நம்பர் 5% தான். மோடியை புறக்கணிக்கிற ஏழைகள் எத்தனை விழுக்காட்டினர் அப்படின்னா 57 விழுக்காட்டினர். ஆதரிக்கிறவர்கள் எவ்வளவு? 43 விழுக்காடு. இதை ஏன் அவனை சொல்ல முடியல? பணக்காரர்கள் அவங்க 43 விழுக்காடு தான் இந்தியா அலையன்ஸ் ஆதரிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பணக்காரங்க ரொம்ப குஷியா இருக்கிறாங்க. இங்க நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள், இவர்கள் மத்தியில் மோடி மீது அதிருப்தி இருக்குது. இதை ஏன் நீ சொல்லல? உத்தரப்பிரதேசல 22 இடங்கள், மகாராஷ்டிரால 39, பீகார்ல 34, வெஸ்ட் பெங்கால்ல 4, குஜராத்ல 3, தமிழ்நாட்டுல 39, கர்நாடகால 22, தெலங்கானால 13, ராஜஸ்தான்ல 10, கேரளால 20. மொத்தமா சேர்த்து 10 மாநிலங்கள் மட்டும் 206 இடங்கள் பெறுகிறார்கள். அப்போ ஒரு நம்பிக்கை கீற்று வெளிப்படுகிறது. என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6,000ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது அரண்சை. நான் தியா பாஸ்கர். நிகழ்ச்சியில் நான் மகனுடன் ஒரு சிறிய உரையாடல். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தியினுடைய வருகை, சோசியல் மீடியா முழுக்க அவர் ஸ்வீட் வாங்கினது, மீடியனை எகிரி குதிச்சு போய் அங்கே ஸ்வீட் வாங்கிட்டு போய் ஸ்டாலினுக்கு கொடுத்தது, இந்த வீடியோஸ் தான் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கும்போது வின்னர் படத்தில் காமெடி ஒன்று வரும். பிரசாந்த் அப்போ தான் ஊருக்கு வருவார் முதல் தடவை. அவர் தான் ரியல் பேருன்னு ரிவீல் பண்ணுவார். அப்போ வடிவேல் பார்த்துட்டு, வடிவேல் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் பேரனா வீட்டை ஆடியோ போடலான்னு பார்த்துட்டு இருப்பார். அவர் மூஞ்சிலே அப்படியே அந்த ஆரத்தி தட்டை தூக்கி போட்டு வாங்க அப்படியே உள்ளே கூட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கே பிரதமர் பல முறை உருண்டு பரண்டு தொடர்ச்சியாக தமிழில் பேசி, செங்கோலை பேசி, திருக்குறளை பேசி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நேற்று ஒரே ஒரு நாள் வந்தார். மொத்தமாக ஃபுல் மீடியா ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாரு. மக்களினுடைய இதயங்களையே வென்றுட்டார் அப்படின்லாம் சொல்லலாம். ராகுலினுடைய பயணம், பேச்சு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க? அதுவும் திரும்ப கால் கொடுத்துருக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ராகுல் காந்தியை நீங்கள் தான் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கணுன்ற காலை அகைன் கொடு. 2019 அந்த கொடுத்த ஒரே தலைவர் திமுக தலைவர் அப்போது இருந்த ஸ்டாலின் தான். இப்போ மீண்டும் அதே குரலை அவர் வலியுறுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஆக்சுவலி இந்த டிவைடர் அவர் பேச்சுக்கு நடுவில் சொன்னார்ல, இது ஒரு தத்துவங்களுக்கு இடையிலான போர். இந்த டிவைடர் தான் தத்துவம். இந்த டிவைடர் காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு அந்த டிவைடர்ல அந்த பக்கம் தான் எப்பவுமே நின்றுட்டு இருந்தது, அதனுடைய வரலாறை பார்க்கும் பொழுது. பட் இந்த டிவைடரை ரொம்ப அசால்ட்டா ராகுல் காந்தி தன்னுடைய தேர்தல் அறிக்கை, காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையினூடாக தமிழ்நாடு பேசுகிற சமூக நீதி அரசியலுக்கு நெருக்கமாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்காக பார்க்கலாம். ஆனால் இன்னொரு ஆள் அந்த ஆசாமி நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் ஒருவேளை இந்த டிவைடரில் எகிரி குறிக்க முயற்சி பண்ணாலும் பேண்டு கிளியுமே தவிர தமிழ்நாடு ஒருபோதும் அவரை வரவேற்காது அப்படிங்கிறத டி நகர்ல இருந்து அவர் ரோட் ஷோனா இதான்டா ரோட் ஷோ. அவர் சாதாரணமாக இறங்கி எந்த பெரிய அச்சுறுத்தலும் இல்லை. நீங்கள் அந்த பஞ்சாப் பார்டரில் போய் நின்று என்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லி மோடி சொன்னார்ல, அப்படிலாம் இல்லாமல் மக்களுக்கு நெருக்கமாக மக்களை அவர் நம்புறாரு. அவர் பல்லாயிரம் கிலோமீட்டர் இந்தியாவில் குறுக்கும் நெடுக்குமா நடந்து போயிருக்கிறார். மக்கள்கிட்ட நெருக்கமாக இருந்த க்ரௌடில் நீங்கள் மோடியை பார்த்ததே கிடையாது. மோடி எப்பவுமே மேலே இருந்துக்கிட்டு 56 இன்ச்சு மோடி, அவர் தன்னை அப்படி பிம்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பட் ஆனால் கிரவுண்டில் தமிழ்நாடு இன்னும் அக்யூரேட்டாக தமிழ்நாடுடைய ஹிஸ்டரியிலிருந்து மோடி மாதிரியான வகைராக்களை எப்படி ஜட்ஜ் பண்ணணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த லார்ஜர் தேன் பர்சனாக நேரு முன்னாடி நேருக்கு இருந்தது, இந்திரா காந்திக்கு இருந்தது.
அந்த பர்சனாலிட்டிஸை தமிழ்நாடு எப்படி ஹேண்டில் பண்ணும் லெஃப்ட் ஹேண்டில் அப்படிங்கிறத வரலாறு பார்த்துருக்கு. அதே ட்ரீட்மெண்ட் தான் மோடிக்கு. நீங்கள் இந்திரா காந்தி முதல்ல இப்படிலாம் பேசிட்டு வந்த போதும், நேரு இப்படி பேசிட்டு வந்த போதும், ஒரு முறை பெரியார் வந்து நேரு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை வந்து ஏதோ ஸ்டூப்பிட்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டார் போல இருக்கு அவர் நேரு. அவர் பெரியார் சொல்லியிருக்காரு, நீ தேரில் ஒரு கால் தரையில் ஒரு கால் வச்சுட்டு பேசிட்டு போகிற, இது ஏன் நாடு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். முடிஞ்சா இங்கே வந்து பேசிட்டு பாரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட மோடிக்கு அதே ட்ரீட்மெண்ட் தான். நீ தமிழ்நாட்டுக்கு வந்தியா, எங்களை மதிக்கிறியா, நாங்கள் உங்களை மதிக்கிறோம், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், அந்த டீல்ல இருந்தா ஓகே. நீ வந்து இதை ஆக்கிரமிக்க நினைக்கிற. பேசும்பொழுதே ஒரு முக்கியமான விஷயத்த ராகுல் சொல்றாரு. நான் இங்கேருந்து பயணத்தை ஆரம்பிச்சேன், பாரத் ஜோடோ யாத்ராவை, தமிழ்நாடு சோஷியல் ஜஸ்டிஸ்ல எப்படி முன்னாடி இருக்கு, இந்த சமூக நீதி பாடத்தை தான் மற்ற மாநிலங்கள் நான் கொண்டு போய் சேர்த்தேன். தமிழ்நாடு மாதிரியான ஒரு வளர்ச்சி, தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்வையை நான் வந்து இந்தியா முழுக்க கடத்தி கொண்டு போனேன், அதை தான் நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன் அப்படின்றதெல்லாம் தமிழ்நாடு என்ன கைட் பண்ணுது அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு. அதுவும் ஐ லைக் தமிழ்நாடு, ஐ லவ் தமிழ்நாடு. ஸ்டாலினுடைய அண்ணன் கிட்டத்தட்ட இன்னும் பர்சனலா பார்க்கணும்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸை கொடுத்த மண் தான் தமிழ்நாடு. அவருக்கு பர்சனலா ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸை கொடுத்தும் கூட தொடர்ச்சியாக ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல நாடு எங்க இருக்கு, எது தேவை இன்னைக்கு. தமிழ்நாடு கொடுக்கல, தமிழ்நாட்டுல நடந்தது, இந்த மண்ணில் நடந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தும் கூட ஒரு தொடர்ச்சியாக தமிழ்நாட நான் வந்து எந்த அரசியல் சரியாக இருக்கு அப்படின்றதுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு உதாரணமாக இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து நமக்கு வழிகாட்டுதுன்றத அதையொட்டி தான் இந்த தேர்தல், அவங்களுடைய தேர்தலுக்கு காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கு. ராகுலினுடைய இந்த பேச்சு, அவர் தெரிவிச்ச கருத்துக்கெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ராகுல் வந்து ரொம்ப நீட்டா தமிழ்நாடு என்ன கைடு பண்ணுதுங்கிறது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜியை நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி பண்றேன் அப்படிங்கிறது. வடக்க வந்து ரொம்ப இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த பிஜேபி வடக்க வந்து ஓபிசிக்கள் மத்தியில் சோஷியல் இன்ஜினியரிங் பேரில் பாக்கெட்டாக சாதிகளை பிடிச்சி ஆள் பிடிக்கிற மாதிரி உள்ள பிடிக்கிற மாதிரி சாதிகளை பிடிச்சி தமிழ்நாட்டிலையும் பிடிச்சி வச்சிருக்காங்க, எல்லா சாதிலையும் பிரித்து வச்சிருக்காங்க. எவனும் போக மாட்டான். நாலு அல்லக்கைகள், அப்புறம் வந்து தெருப்புரிக்கிங்க, காசுக்கு விலை போகிறவங்க, ரவுடி பசங்க, இவங்க பிஜேபி இப்படிலாம் போகலாம். அதர்வைஸ் தமிழ்நாட்டில் ரேஷனலாக திங்க் பண்ணுறவங்க, சாதியை ஆதரிக்கிற நபர்கள், சாதியை உயர்த்தி பிடிக்கிற நபர்கள் கூட இந்த பக்கம் போக மாட்டாங்க. அவனுக்கு தமிழ்நாட்டினுடைய மூடர்னு தெரியும். ஆனால் ஒரு செக்ஷனை பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த செக்ஷன் டிப்ரைவ்டாக இருக்குது. போஸ்ட் மண்டல் கமிஷன் கூட அறிக்கை நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அந்த ஓபிசி ரிசர்வேஷன், எஸ்சி ரிசர்வேஷன், பொதுவாக சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்த விஷயங்கள் எப்போவுமே முன்னாடியாக இருந்திருக்குது. இடபிள்யூஎஸ் மாதிரியான ஒரு செட்டப்பை எம்ஜிஆர் கொண்டு வந்து புரட்சி தலைவர், அவர் வெல்ல முடியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து ஓவர ஆடாதீங்கன்னு சொல்லி அடக்கி வச்ச மண் தமிழ்நாடு. அது எம்ஜிஆருக்கும் அதே கதி தான். ஜெயலலிதா வந்து ஆடு கூலி வெட்ட தடை, இந்துத்துவா அஜெண்டா, கட்டாய மதமாற்ற தடை சட்டம், இந்துத்துவ அஜெண்டா, இது எல்லாத்தையும் பின்வாங்க வச்ச மண். அது மோடிக்கு மட்டும் இல்லை, யார் இதை செஞ்சாலும் அதை பின்வாங்க வச்ச மண். எலெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக அல்லது பல்வேறு புறத்தில் இருக்க நிர்பந்தங்கள் காரணமாக ஜெயலலிதா ஆட்சியை கிடைக்குன்னு சொல்லுது. இந்த நிர்பந்தங்கள் காரணமாக நியாயமாகவே சில நியாயங்கள் இருந்தாலும் கூட பாஜகவோட கூட்டணி வச்சுங்கிற காரணத்தினால திமுக தோற்கடிக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக ஆட்சி மேலே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் திமுக தோற்கடிக்கப்பட்டது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்து ராகுல் காந்திக்கு ஹிஸ்டாரிக்கலா சொல்லி கொடுத்துருக்கலாம். அவர் வந்து அதை சொல்றாரு. அவருமே வச்சிருக்க நம்பிக்கை அப்படின்றது இன்னைக்கு இந்த தேர்தலை நம்ம ஜெயிப்போம் அப்படின்றதே ஒரு கான்ஃபிடண்டா தான் இருக்காரு. இந்தியா கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்றத கான்ஃபிடண்டா சொல்றாரு. அதை தாண்டி தமிழ்நாட்டில் வந்து மோடி இல்லை, இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து உங்களால கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண. ஏற்கனவே பார்லிமெண்ட்ல வந்து தமிழ்நாடு தான் ரெஃபரன்ஸா காட்டியிருப்பாரு. தமிழ்நாட்டை உன்னால வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு பதிலே இல்லை. ஏன்னா பிஜேபி காரன் வந்து நீ அங்க டெபாசிட் வாங்கினா இங்க டெபாசிட் வாங்கினா அங்கே ஜெயிச்சா இங்கே ஜெயிச்சியான்னு கேட்டபோது, நீ தமிழ்நாட்டில் ஜெயிச்சா உனக்கு டெபாசிட்டே கிடையாது, அங்கே நீ ஒரு மீ மெட்டீரியல் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புக்கு சொல்றதுக்கு, ஒரு எதிர்த்து அடிக்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்டா தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறதையும், அப்புறம் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் இந்த எலெக்ஷன் சமயத்தில் பேசப்படுகிற விஷயங்களையும் ரெஃபர் பண்ணி ஸ்டாலின் ரெஃபர் பண்ணி, அதில் ஸ்டாலின் ரெஃபர் பண்ணது விஷயம் இருக்குல்ல, அது பாண்டிங். நான் இந்தியாவில் எந்த தலைவரையும் நான் வந்து அண்ணன் கூப்பிட்டதில்லை, அவர் தான் கூப்பிடுறேன், எல்டர் பிரதர் அப்படின்னு சொன்னதாகட்டும், போய் ஸ்வீட் கடையில் போய் அந்த ஸ்வீட் வாங்கும்போதே அவருக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் போய் வாங்கினதாகட்டும், கோயம்புத்தூரில் இப்படியான ஒரு விஷயத்த பண்ணது இருக்குல்ல, அதுவே வந்து கோயம்புத்தூரில் ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸான ஒரு விஷயமா மாறி இருக்கும். ஆட்டுக்கு வந்து உண்மையிலே வந்து பயங்கர கிளி ஏற்பட்டிருக்கும். இன்னொன்று, இந்தியன் கவர்மெண்ட்டுங்கிறது என்னவா ஆயிருக்குதுன்னு கேட்டால், இப்போ ஒரு பிள்ளை வந்து அடம் பிடிக்குது, எனக்கு இது வேணும், ஒரு பொம்மை வேணும்னு அடம் பிடிக்குது, அப்பா கூட போய் அல்லது அம்மா கூட போய் அப்படின்னு சொன்னால் உடனே வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி அதானி அடம் பிடிக்கிறாரு, எனக்கு ஏர்போர்ட் வேணும் அப்படின்னா, சரி ஏர்போர்ட்டுக்கு யார் ஆகணும், சரி அவங்க வீட்டுக்கு வந்து ரைடு அனுப்பு, ஏர்போர்ட்டு கூட வந்துட்டேன் அப்படின்னு அதானிக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆன வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட்டுங்கிறது மோடி கவர்மெண்ட் கிடையாது, பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது, அதானி கவர்மெண்ட். அதானிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட ரொம்ப கொடூரமான ஒரு பின்னடைவான நிலையில் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் 83% மேலே போகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து ரொம்ப தீவிரமாக ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சுட்டு இருக்குது. அதற்கு பிறகு
ஸ்டாலின் ரெஃபர் பண்றாருல்ல, நீங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையின் நாயகன் யார்? எல்லாரும் கேட்கறது வந்து யார் உங்களோட வேட்பாளர், யார் பிரதமர் வேட்பாளர்? எங்களுக்கு மோடி இருக்காரு, உங்களுக்கு யாருன்னு தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்காங்க. அதுலதான் அவர் வந்து மென்ஷன் பண்ணி இந்திய ஜனநாயகம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஆக்சுவலி நம்ம சிவிக்ஸ் புக்ஸ்ல படிச்சிருக்கோம். பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா, பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிரதமர் ஒருபோதும் அதை நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஆதரிக்கிற கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்க பிரதமர் வேட்பாளர் இவரு பிஜேபி அந்த யோகி ஆதித்யநாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல, அங்க வந்து சீஃப் மினிஸ்டர் வேட்பாளரே கிடையாது. திடீர்னு யோகியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல இல்ல நாங்க வந்து டெவலப்மெண்ட். ராஜஸ்தான்ல ஜெயிச்சப்பயுமே யாரை போடுறதுன்னு தெரியல, சத்தீஸ்கர்ல யாரை போடுவாங்கன்னு தெரியல. அவங்க ஜெயிச்ச இடங்களாமே யாரை வந்து வேட்பாளரா போட போறாங்க. மோடி எடப்பாடியை சொல்றாங்க, மோடி வந்து சீஃப் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கிறதுக்காக எலெக்ஷன் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்படி ஆகல, அவரே பேக் டோர் வழியா தான் அவர் வந்தார். ஸோ அது பிஜேபி கன்வீனியன்ஸுக்கு மாற்றி பேசும். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க தான் பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் களத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கும் பொழுது இந்த தேர்தல் அறிக்கை அதில் ஒரு முக்கியமாக சொல்றது, இப்போ வந்து கரிபி ஹட்டாவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இந்திரா காந்தி முன்னாடி பண்ணுச்சு. 75 நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ல இருந்து நிறைய நாட்டுடைமை ஆக்கிற வேலைகள் செஞ்சாங்க. அன்னைக்கு வந்து ஒரு ப்ரோ மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொன்னாலும் ஒரு ப்ரோ கம்யூனிஸ்ட் அல்லது ப்ரோ சோசியலிஸ்ட் வெல்ஃபேர் பாலிசிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நேஷனலைசேஷன் நடந்தது. பிஜேபி போஸ்ட் லிபரலைசேஷன் பீரியட்ல முழுக்க அதை அன்வைண்ட் பண்றதுக்கான வேலைகளை எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பிட்ஸ் அண்ட் பீஸை கொஞ்சம் பயந்து காங்கிரஸ்க்கு சயக்கம் இருந்தது, இது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா முதலாளிகளுக்கு வாங்கி கொடுன்னு கேட்குறேன், நீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு இன்எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்தால் மோடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மோடியை வந்து குஜராத்தில் செஞ்சு காமிக்கிறார். குஜராத்தில் இஸ்லாமியர்களை படுகொலை செய்வது மட்டும் இல்லை, ஒன் விண்டோ சிஸ்டம்னு சொல்லி உனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறேன், அதான் நீ கொடுக்குறேன், டாட்டாவை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்து இப்படி நான் வந்து திறந்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முதலாளிகளை கன்வின்ஸ் பண்ணி, எந்த முதலாளிகள் குஜராத் படுகொலையில் அதிர்ச்சி அடைஞ்சாலும் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வர்றாரு. அந்த வேலையை எப்பவும் ரொம்ப சீரியஸாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. திரும்ப வந்தால் கூறு போட்டு காமிச்சிருவாரு. ஆனால் அதன் காரணமாக வறுமை அதிகரிச்சிருக்கு. வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிற, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், மாசத்துக்கு 8,500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம். எது வரைக்கும் கொடுப்போம்? அந்த குடும்பம் வறுமையிலிருந்து வெளியே வருவது வரைக்கும் கொடுப்போம். இப்படியான அந்த முழக்கங்கள் இருக்குல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு, அது கூடவே பொருளாதார ரீதியான ஒரு நிலைமைகள் பற்றிய கணக்கெடுப்பு, அதன் வழியாக இந்தியாவில் சமூக நீதி எங்கே இருக்கிறது. இப்போ வந்து வெளிப்படையாக சொல்ல முடியும், இந்த எலக்ட்ரல் பாண்ட் எடுத்துக்கிட்டாலும் எவன் அதிகம் டொனேஷன் கொடுத்துருக்காங்க, பிராமின் பனியாஸ் தான். அதில் பீஃப் வியாபாரம் பண்ணுறவங்களாம் கொடுத்துருக்கான். அந்த பிராமின் பனியாஸ் கையில் தான் கொடுக்கறதுக்கு காசு இருக்குது. நம்ம எப்போதுமே வாங்குற இடத்துல தான் இருக்கணும். எஸ்சி பிசி கம்யூனிட்டி, எஸ்சி ஓபிசி வந்து பெரும்பாலும் வாங்குற இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அது குறித்து நம்மளுடைய டேட்டாவே இல்லை. பிஜேபி கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்க ஓபிசி மக்களுக்கும் எஸ்சி மக்களுக்கும் குறிப்பாக பின்தங்கிய மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்குது. எக்கனாமிக் சென்சஸ் எடுத்தாச்சு, சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் எடுத்தாச்சு, காஸ்ட் சென்சஸ் எடுத்தாச்சு. யார் யார் என்ன வகையில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி டேட்டா இருக்குது. அப்போ டேட்டா ஒருவேளை கொடுத்தா, இப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற பாமக தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்படுறேன்னு வெக்கமில்லாமல் கேட்குறாங்க. நீங்கள் மோடியோட கூட்டணி வச்சிருக்கீங்களா, வெளியிட சொல்லுங்க. அது வெளியிட்டா வன்னியர்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமைகள் என்ன, அதன் பொருட்டு அந்த டேட்டாவை சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்து வேலிடேட் பண்ணி இடஒதுக்கீடு உறுதி செய்து கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு மாறா ஸ்டாலின் தான் காரணம், இந்திய அளவில் கணக்கெடுப்பு எடுத்துருக்குல்ல, அந்த கணக்கெடுப்பு நாங்கள் திரும்ப எடுப்போம். அதுக்கு பிறகு சென்சஸ் வேற நடக்கல கொரோனா காரணமாக. அந்த சென்சஸ் எடுத்து மக்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க அசஸ்மெண்ட் வர்றது அப்படிங்கிறது ஆக்சுவலி அது வர்றது என்ன, 2ஆம் சுதந்திர போர்லாம் சொல்றாங்க. இந்த நாட்டில் நம்முடைய பங்கு என்ன, நம்ம எங்க எவ்வளோ பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா மோடி கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமர் கோயிலை கட்டிட்டு போய் வால்மீகி சாதிக்காரரை பார்க்குறாரு, நிஷாதுங்கிற ஜாதிக்காரரை பார்க்குறாரு, வால்மீகி பேரில் ஏர்போர்ட் வைக்கிறாரு, வால்மீகி சாதியை சார்ந்தவங்க காலை கழுவுறாரு. ஆனால் காலை கழுவிட்டு இருக்கும்போது கையில் அவன்கிட்ட பேப்பர் இருக்குன்னு வச்சுமே, வால்மீகி சாதின்னு எவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க. வால்மீகி சாதிக்கு என்ன பெருமை, நாங்கள் வந்து ராமாயணம் எழுதினவங்க, வால்மீகி ராமாயணம் எழுதினதுக்கு படிச்சிருந்தாரு. வால்மீகி சாதியினர் எவ்வளோ படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த வால்மீகி சாதியினர் வால்மீகி பஸ்திங்கிற டெல்லியில் இருக்கிற வால்மீகி பஸ்தியில் போய் மோடி ஸ்வச் பாரத் அங்கே தான் தொடங்குறாரு. அவர்களை பெருமைப்படுத்துறேங்கிற பேரில் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த மோடி அந்த கர்மயோகம் இருக்கு, அந்த புத்தகத்தில் இந்த நாட்டில் துப்புரவு பணியாளர்கள் கடவுளிற்கு சேவை செய்வதாக கருதி கொண்டு துப்புரவு வேலை செய்கிறாங்க அப்படின்னு நீ செய். இந்த கேள்வியை கேட்பதற்கு, மக்களை எம்பவர் பண்ணுறதுக்கு தே நீட் டேட்டா, இன்ஃபர்மேஷன். ஆனால் ஃபேக் நியூஸை பரப்பி கொண்டிருக்கிற பாஜக யூனிவர்சிட்டி, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கு இந்த தகவல்கள் மக்களை எம்பவர் பண்ணுறதா மாறும். அவன் எப்பவும் செய்ய மாட்டான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா. அப்போ நாம் எந்த நிலைமையில இருக்கோம், எவ்வளோ கேவலமான வறிய நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் மக்கள் மத்தியில் உற்சாகம் இருக்குது. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஒரு பையன்ட்ட, அந்த பையன்ட்ட நீ ஓபிசினா என்னன்னு சொல்லி ராகுல் கேட்குறாரு.
நம்ம ஊர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா ஓபிசினா என்ன, பிசினா என்ன, எம்பிசினா ஆண்ட சாதி. சமீபத்தில் ஏபிபி நியூஸ்ல எஸ்சி தான் படிக்கிறான், பிசி படிக்கவே இல்லை, எஸ்சி தான் வேலைக்கு போறான், பிசியால வேலைக்கு போகவே முடியல, பிசிக்கு ரிசர்வேஷனே இல்லை, கூறுகட்டத்தனமா ஒரு பொண்ணு பையனும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா வடக்க ஓபிசினா என்னன்னு தெரியும். அவங்க வந்து அரசு வேலைகள்ல ஓபிசிகள் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ அது மேலே ஏறி சொல்லும்போது ஓபிசின்னு சொல்றதுக்கு அவனுக்கு வந்து அந்த பையனுக்கு குரல் தழுதல் இருக்குது. அப்போ ராகுல் வந்து து பப்பர் ஷேர், நீ வந்து சிங்கம், நீ ஏன் பயப்படுற, நீ ஓபிசினா என்னன்னு சொல்லு, இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுன்னு தட்டி கொடுக்குறாரு. இந்த க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட ராகுல் காந்தி, ரொம்ப நெருக்கமான நபர், அவர்கிட்ட ராகுல் காந்தி ஒன்று சொல்லியிருக்கிறார், நானும் தலித் தான் அப்படின்னு சொன்னாராம். இது உறுதி, எனக்கு உறுதியாக தெரியும். அவர் சொல்லியிருக்காரு நானும் தலித் தான் சொல்லியிருக்காரு. எதுக்கு தலித்னு கேட்டால், இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பஞ்சமர்கள் என்பவர் யார், சாதி சட்டத்தை பொறுத்த அளவுக்கு சாதியால் உயர்ந்த சாதியை சேர்ந்த ஒரு நபர். அவங்க வந்து பட்டியல் வகுப்போ அல்லது பின்தங்கிய சாதியை சேர்ந்த யாராவது திருமணம் முடித்துக் கொண்டால் அவர்கள் சாதி நீக்கம் செய்யப்படுவார்கள், அவர்கள் பஞ்சமர்கள். அப்படின்னா நானும் பஞ்சம தானே, அப்போ நானும் தலித் தானே அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சொன்னாராம். அப்போ அந்த கான்சியஸ்னால வந்ததுனால தான் அவர் கிரவுண்டுக்கு போறாரு. தமிழ்நாடு அவருக்கு அந்த கைடிங் பிரின்சிபலா. சமீபத்தில் ஜிக்னேஷ் மேவானி வந்து ராகுல் சந்திச்சை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ராகுல் வந்து ஹீஸ் வித் ஓப்பன் இயர்ஸ், அவர் கேட்பதற்கு தயார், விமர்சனத்தை கேட்க தயாரா இருக்கிறாரு. பப்புங்கிற இமேஜ் வந்து 2014 எலெக்ஷன்ல இருந்து இவங்க போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நீ மோடி வந்து தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது இந்துத்துவா அதெல்லாம் பேசுறது, ஆனா கீழே பேசும் பொழுது பிஜேபிக்காரங்க ராகுல் காந்தியை டேமேஜ் பண்றதுதான். நாங்க என்ன கிழிச்சோம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வழிகாட்டுதலே நீ நம்மளை பத்தி பேசாத, நம்மளுடைய பெருமைகளை பத்தி பேசாத, பேசுறது ஒண்ணும் இல்ல. அதான் அதை வந்து ராகுலை கேவலப்படுத்தி பேசுறது பப்புன்னு பேசியிருந்தேன். இப்போ அந்த பப்பு அப்படின்னு சொல்றவங்களோட இமேஜ் வந்து மாறி இருக்குது. இஸ் பிகமிங் அ லீடர். அவருடைய வீடியோஸ் வந்து இன்னும் அதிகமாக பாப்புலாரிட்டி கெயின் பண்ணியிருக்குது. அது எல்லாமே பாசிட்டிவான சைன். தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலினும் ராகுலும் ஷேர் பண்ணியிருக்க அந்த இது க்ளோஸான ரிலேஷன், அது வந்து இன்னும் நீங்கள் ஒரு 39க்கு 39 தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சாரம் போல இருந்தது கூட்டணி. அந்த பேச்சும் வந்து அந்த மேடையே ரொம்ப இதாக இருந்தது. இந்தியா அலையன்ஸ் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெறப்போகுது அப்படின்றத ராகுல் காந்தி சொல்றாரு. இல்ல, அவருடைய இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் போர், இந்த போரை நம்ம ஜெயிப்போம் அப்படின்றது தான் நேற்றைய தினம் ராகுல் காந்தி கொடுத்த உரை. பட் வந்து இன்னைக்கு ஹிந்துல வந்து ஒரு ஆர்டிகல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னன்னா ஒரு க்ளோஸ் கால் இருக்கும் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும். இதுல ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு என்ன நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது அப்படின்னா 400+ பாஜக, ஸ்பேஸே கிடையாது, சொக்கோபார் அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட வாயில சொக்கோபார். மோடி வந்து 400 பார் தமிழ்நாடு சொக்கோபார்னு சொல்லிடுச்சு. தப்பிட்டே போ 400+ எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது 320, 330. பட் வந்து பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. பட் இதுதான் வந்து நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே வந்து பரக்கல பிரபாகர் வந்து உடச்சிருக்காரு. அது வந்து ஒரு மைண்ட் கேம் ஆடுறாங்க உங்ககிட்ட. முன்னாடியே வந்து பாஜக ஜெயிக்குமா தோக்குமான்ற நரேட்டிவ சமுதாயத்துல டிஸ்கஷன் இல்லாம இருக்கிறதுக்காக செஞ்சதுதான் அந்த 400+ன்றது டயலாக் அப்படின்றத அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அவங்க 400+ சொல்லியிருந்தாங்க. பட் ஹிந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்புல ஒரு க்ளோஸ் காலா இருக்கும். அண்ட் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன அம்சங்கள் வந்து அதுல இருக்கு, எப்படி நாங்க சர்வே பண்ணோம் அப்படின்றதெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த டேட்டாஸ் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? குறிப்பாக இந்த ஓட் வந்து எதனால விழப்போகுது, இப்போ பாஜகவுக்கு விழக்கூடிய ஓட்டு, இந்த க்ளோஸ் கால் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதனால வரப்போகுது? அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஹிந்துல சொல்லியிருக்கிற முக்கியமா எல்லா டேட்டாஸ்லையும் வந்து ராமர் கோயில் வந்து கட்டிட்டாருன்றது மட்டும்தான் பெரும்பான்மையாக அவங்களுடைய சாதனைன்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருந்தது ஒன்று மட்டும்தான். மற்றபடி மக்களுக்கு வேற என்ன பிடிச்சிருக்கு, இந்த ஆட்சியில சிறப்பாக இருந்தது என்ன அப்படின்னா எதுவுமே மக்கள்கிட்ட சொல்றதுக்குலாம் இல்லை. அயோத்தியால ராம் மந்திர் கட்டிட்டாருன்றது மட்டும்தான் வாக்குகளா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஹிந்து கெஸ் பண்றாங்க. அது வந்து ஹிந்து சொல்லிட்டாலே அது வந்து 100% நடக்க போகுதுன்றதுலாம் கிடையாது. ஆப்வியஸா இன்னும் மக்களுடைய பல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றதுலாம் தெரியல. ராமர் கோயில் விவகாரம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம்னா நிஜமா அதுக்கான ஒரு பாசிட்டிவ் வேவை நம்மளாலேயே பார்த்துருக்க முடியும். எந்த இடத்துலையுமே அப்படியான பாஜகவுமே எந்த இடத்துலையுமே ராமர் கோயிலை முன்வைத்து பெரிய அளவுல வாக்குகள்லாம் சேகரிக்கிறதும் இல்லை. எப்படி பாக்குறீங்க? இதுலயுமே ஒரு மைண்ட் கேம் இருக்கு. படிச்ச போது க்ளோஸ் கால், மோடி லீடிங் அப்படிலாம் சொல்றதுல அவங்க என்ன சொல்றாங்க, மோடி எந்த பிரதமர் வேட்பாளராக யார் வர வேண்டும் என்று கேட்டு அதுல வந்து ரொம்ப மக்கள் பேர் சொல்லல. மக்கள் வந்து 49 விழுக்காடு, க்ளோஸ் டு 50%, 49 விழுக்காடு மோடியை தேர்ந்தெடுத்தார்கள். இது ஒரு வருஷம். மிச்சம் 51 விழுக்காடு மோடியை தேர்ந்தெடுக்கவில்லை. இப்ப நீ பத்திரிகையாளரா நீங்க மக்கள்கிட்ட 51 விழுக்காட்டினர் மோடியை புறக்கணிக்கிறார்கள் ஏன் சொல்ற? மோடி லீடிங்னு சொல்ற, நீ ராகுலை வச்சு நீ வந்து டேட்டா நரேட் பண்ற. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா இந்துல அந்த அம்மா பேர் பார்த்தசாரதி, மாலினி பார்த்தசாரதி, ஐ வில் ரைட் டு இந்து டே பார்த்தசாரதிங்கிற மாதிரி அந்த பார்த்தசாரதி டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது. அது கேட்டப்போ நீங்க வந்து திரும்ப மைண்ட் கேம் ஆடுறீங்க.
உங்களுடைய கேள்வியில மக்கள் மத்தியில இது வந்து பாப்புலரா ஆகல அப்படிங்கிறதுக்கு அவங்களே டேட்டா கொடுத்துருக்காங்க. ராம் மந்திர் வந்து 23% ஆதரவு. சரி, மிச்சம் இருக்கிறது எப்படி வருது? எம்ப்ளாய்மெண்ட்டை என்ன செஞ்சு கிழிச்சார் மோடி அப்படின்னா, நல்லா செஞ்சு கிழிச்சிட்டாருன்னு சொல்லி 9% பேர் தான் சப்போர்ட் பண்ணாங்களாம். சரி, வறுமையை ஒழிக்கிறதுல என்ன கிழிச்சாருன்னா 8% தான். ஆமா, வறுமையை ரொம்ப கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் நம்ம இமேஜை வந்து நட்டு வச்சுட்டாரு அப்படின்னா எவ்வளோ பேர் நம்புறாங்கன்னா 8% பேர் தான் நம்புறாங்களாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணாரு அப்படிங்கிறது 5% பேர் தான். பாருங்க, 5% யாருன்னு கேட்டால், வாட்ஸ்அப்பில் சைனாவில் இருக்க இது பிரிட்ஜ் எடுத்துக்கொண்டு குஜராத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குன்னு போட்டால் அந்த நம்பர், அதை நம்பர் 5% தான். மிச்சம் இந்துத்துவாவை நம்புகிறவர்கள், இந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் 5 விழுக்காடு தான். அதுக்கு பிறகு வந்துடணுமே, அது ராமர் கோயிலே வந்துடணும். அதிலே வந்து தனியாக பிரிச்சு போட்டுருக்காங்க. தெரியுதுடா டேய் பார்த்தாரு. அதுக்கு பிறகு டெவலப்மெண்ட் முன்னேற்றம்னா 4%, எக்கனாமிக் growth 2%, கவர்னன்ஸ் 2%, கரப்ஷன் ஹேண்டில் பண்றது 2% தான். நீ கரப்ஷனை கிழிக்கிற லட்சணத்தை மக்கள் தெரிஞ்சது, ரொம்ப கிழிச்சிட்டான்னு 2% தான். இது தவிர 11% முழுக்க எனக்கு மோடியை பிடிக்கவே இல்லை, எனக்கு பார்த்தாலே நமக்கு வாட்ஸ்அப் அவன் கிடக்கான், அவன் மனுஷனா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு 10% சொல்லியிருக்காங்க. அது இதுல இருந்து நீங்க பத்திரிகைகளுக்கு எழுதல, அது வந்து ஒருத்தர் ஒப்பீனியன் பீஸ் எழுதியிருக்கிறாரு எல்லாம் மோடி ஜெயிக்கிறாருன்ட்டு. இந்த நாட்டின் மிக முக்கியமான விஷயங்கள்ல மோடி சரியாக ஒர்க் பண்ணல, மக்கள் மத்தியில் அது தொடர்பாக அதிருப்தி இருக்குன்னு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல? அப்போ அதுலேயே மைண்ட் கேம் இருக்குது அப்படிங்கிறது. நீ வந்து லீடிங்ல இருக்கிறாரு, நான் போறேன் கிரவுண்டுக்கு போறேன், மோடியை எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மோடிக்கு அவ்வளவு முகஸ்துதியும் இவ்வளவு பரப்புரைகளும், அவருடைய அந்த என்னது ஏதோ தனியா பேசிட்டு இருப்பாரு மன் கி பாத், அதுக்கு செய்யற விளம்பரங்கள், அவர் ட்ரெஸ்ஸுக்கு செய்யற விளம்பரங்கள், இப்படி இவ்வளவு பாப்புலரா விளம்பரங்கள் கிடைக்கிறது காரணமா மோடியை சாதாரண மக்கள் கொடுக்குற விளம்பரங்கள், அந்த விளம்பரங்கள்லாம் சேர்த்துதான் வந்து இந்துக்கு கொடுக்குற விளம்பரங்கள்லாம் சேர்த்துதான் இப்படியா நரேஷனை செட் பண்றாங்க. அதுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது, அவனு புரிஞ்சுக்கிட்டேன், எப்படி இருந்தாலும் நீ வந்து இந்த இடத்துல புறக்கணிக்கவே முடியல உன்னால இந்தியா பிளாக், அட்லீஸ்ட் நீ க்ளோஸ் கால்னு சொல்லிதான் ஆகணும்னு வந்திருக்கு. இன்னொன்னு, யார் யார் சமூகத்தின் எந்தெந்த வர்க்கத்தார் எவ்வளவு ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி இந்தியா அலையன்ஸை 33%, என்டிஏவை 43% சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் எவ்வளோனா 24%. இப்போ இதில் முக்கியமான விஷயம் இருக்கு. ஏழைகள் மோடியை புறக்கணிக்கிற ஏழைகள் எத்தனை விழுக்காட்டினர் அப்படின்னா 57 விழுக்காட்டினர். ஆதரிக்கிறவர்கள் எவ்வளவு? 43 விழுக்காடு. இதை ஏன் அவனை சொல்ல முடியல? அதற்கு பிறகு லோவர் மிடில் கிளாஸ், அவங்க வந்து லோவர் கிளாஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. அதில் மொத்தம் 56 விழுக்காடு. இப்போ தனியாக ஸ்பிளிட் பண்ணி எப்படி போடுறான்னா, இந்தியா அலையன்ஸுக்கு 36, மோடிக்கு வந்து 44. அதர்ஸ் எவ்வளோ? அவன் 20%. நீங்கள் 36 20 சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லோவர் கிளாஸில் இருக்கிறவங்க 56 விழுக்காட்டினர் மோடியை புறக்கணிக்கிறார்கள். சரி, மிடில் கிளாஸ் வந்து 33 விழுக்காடு இந்தியா அலையன்ஸையும் 47 விழுக்காடு என்டிஏயும். அதர்ஸ் எவ்வளோ? 19. மொத்தமாக சேர்த்தா 33 + 19 52 விழுக்காட்டினர் மோடியை புறக்கணிக்கிறார்கள். சரி, பணக்காரங்க எவ்வளோ ஆதரிக்கிறாங்க கேட்டால் அவங்க தான் எக்ஸ்ட்ரீமா. என்டிஏ 56 விழுக்காட்டை ஆதரிக்கிறாங்க. பணக்காரர்கள் அவங்க வந்து 43 விழுக்காடு தான் இந்தியா அலையன்ஸ் ஆதரிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பணக்காரங்க ரொம்ப குஷியா இருக்கிறாங்க. இங்க நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள், இவர்கள் மத்தியில் மோடி மீது அதிருப்தி இருக்குது. இதை ஏன் நீ சொல்லல? பார்த்தசாரதியும் விளம்பரங்களும் சேர்ந்துதான் இந்த கருத்து கணிப்பை உருவாக்குது. இன்னும் முக்கியமான விஷயம், அவங்க சொல்ல டேட்டா அப்படியே எடுத்துக்கிட்டாலுமே அந்த பணக்காரங்கன்ற சங்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். மெஜாரிட்டி வந்து ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி தான். ஆமா, அந்த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியோட மூட் என்னவா இருக்குது? நீங்க பத்திரிகையாளர்னா என்ன அர்த்தம் உனக்கு? இந்த மீடியா எல்லாமே கோடி மீடியாவா இருக்குதுன்னா, இருக்கிற டேட்டாவை நீ எப்படி இன்டர்பிரட் பண்ணி சொல்ற, என்னன்னு மக்கள் மத்தியில கருத்துக்களை உருவாக்குற. இதை படிக்கிறவன் ஒரு 4-5 பேர் தான் இருப்பான். 4-5 பேர் ஜென்ரலா நம்ம கூட்டத்தில் பார்த்தாலும் இந்துவை படிக்கிற எவ்வளோ பேரு? இப்போ வந்து இன்னைக்கு இந்துவை படித்தோம், நான் தினமும் இந்து படிக்க மாட்டேன். ஏன்னா அது இங்கிலீஷை படித்து அதை தமிழில் ப்ராசஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்கிலீஷ் நமக்கு தெரியுங்கிறதுக்கே நமக்கு பிரச்சனை. அப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்களோ இருக்கிறான். ஆனால் அந்த செக்ஷன் மத்தியில் இது வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க படிப்பாங்க. அவங்க மத்தியில் ஒரு கருத்து உருவாக்கத்திற்கான ஒரு டேட்டா, அதுக்கு ஒரு ஆளை ஒப்பீனியன் பீஸ் எழுத வச்சு இந்த வேலையை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதில் மோடியை ஆதரிக்கிறவர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது. ஆதரிக்கிறார்கள், ஆனால் ஒரு அதிருப்தி என்ன அதிருப்தி நிலவுகிறது அப்படின்னு கேட்டா, அவர்கள் இந்த முன்னேற்றம் விஷயங்கள்ல எதையும் புடுங்கல. ராமர் கோயிலை மட்டும் தான் கட்டியிருக்கிறாரு. ராமர் கோயிலை கட்டியிருக்கிறாருங்கிறதுக்காக ஒருத்தர் பிரதமர் வேலை பார்த்த கோத்தனாரு. அதுவுமே வந்து வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து அந்த ஹார்ட் கோர் ஒரு RSS ஐடியாலஜி இருக்கவங்க இந்துத்துவ ராமாயணம் மோடி தன்னை நம்புறதுக்கு வேற. ராமர் கோயில்ல நான் அந்த நாடகம் வந்துச்சுல்ல, அந்த நாடகத்தில் நடிச்ச ஒரு நபரை வந்து வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காங்க. 80 வயசு 90 வயசு கிட்ட இருக்குங்க, அவரை நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு? இவர் தான் ராமர்னு சொல்றது. ராமருக்கு டூப்ளிகேட் பீஸை கொண்டு வந்து சேர்க்கிற இவங்க ஒரு பாப்புலரா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து. ஆனா மோடி, இப்போ ராகுல் காந்தியை முதல்ல பேசணும்ல,
ராகுல் காந்தி ஒன்று பேசுறாரு. மோடி என்ன பேசி கிழிக்கிறார்? மக்கள் மத்தியில நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், டெவலப்மெண்ட் அதை செஞ்சேன், இது செஞ்சேன். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ, முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோனாரு. ஆமா, இங்க வந்து ஊழல், குடும்ப கட்சி, கரப்ஷனு, அது இது, நாட்டோட பாதுகாப்புனா நான் தான் வரணும், இதேதான் வழக்கமா என்ன அவர் பேசுவாரோ. புதுசா ஐ டெலிவர் திஸ், இந்தியாவுக்கு நான் இதை கொடுத்தேன், இந்தியாவில் இது நடந்துச்சு. அவர் டெலிவரி பண்ணது ஒரே ஒருத்தருக்கு தெரியும், அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும். இன்னும் அந்த நேரத்தில் புதிய இந்தியா பிறந்து விட்டது, என்னமோ இவங்க பக்கத்தில் உட்காந்து பிரசவம் பார்த்த மாதிரி புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னு பேசினவங்களே கொஞ்ச நாளில் மாற்றி பேச தொடங்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ஜே பாலாஜி அவர்லாம் அப்புறம் வந்து திரும்பிட்டாரு, அவர் புரிஞ்சு போச்சு. இன்னொன்று, இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டு மோடி பேசியிருக்கிறது, ராகுல் காந்தி மட்டன் சாப்பிட்டாரு. ராகுல் காந்தி மட்டன் சாப்பிட்டா ஓட்டு போடக்கூடாது. ராகுல் காந்தியும் லல்லு பிரசாத் யாதவும் நவராத்திரி அன்னைக்கு மட்டன் இப்படி சொல்லணும், ஒரு மட்டன் சாப்பிட்டவங்களாம் பிஜேபி ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்களாம். சொல்றா துணிச்சல் சொன்னா முடிச்சிடலாம் கதை. அதுல அடுத்தல யார் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இந்த நாட்டுல இவ்வளவு மக்கள் நவராத்திரி கொண்டாடும் பொழுது நீ வந்து மட்டன் சாப்பிட்றனா உனக்கு எப்படி இருக்கும்? நாளுங்கிழமையும் தெரியாம என்னைக்கு காசு இருக்கோ அன்னைக்கு மட்டன் வாங்கி, சமீபத்துல கூட அந்த வந்து மட்டன் இந்த 1000 ரூபாக்குள்ளதை வந்து மட்டனுக்கு போயிடும் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த நாட்டுல மக்களுக்கு புரதச்சத்து, பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ற, அடுத்து இதுக்கு வந்துட்டாங்க, பீஃப்ல இருந்து இப்போ மட்டனுக்கு வந்துட்டாங்க, அடுத்து வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் கோழிக்கு வந்துடும். பீஃப் சாப்பிடாம முடிஞ்சிருச்சு, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு மில்க் பண்ணியாச்சு. இல்ல, இந்த மோடியினுடைய இந்த கால் 2015 இந்த அக்லாக்னு ஒருத்தர் படுகொலை செஞ்சாங்க, ஒண்ணுமே செய்யல. அக்லாக் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மாட்டின் கன்று திருடப்பட்டு வெட்டப்பட்டு அது வந்து கடத்தப்படுது. அவங்க வீட்டில் அந்த இறைச்சி இருக்கான்னு தேடி கும்பலாக சேர்ந்து அந்த நபரை அடிச்சு கொண்டாங்க. அதுக்கும் மோடி பேசுக்கு என்ன வித்தியாசம்? மோடி வர கிரவுண்டில் இருக்கிற காரியகர்த்தாவாக இருந்தால் அக்லாக் படுகொலையின் போது அவர் ஈடுபட்டிருப்பார். அவர் பிரதமர் பொசிஷனில் இருக்கிறதுனால மட்டன் சாப்பிட்றத பற்றி கேவலமாக பேசுகிறார். அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நான் சும்மா படித்தேன். புல்டோசர் ராஜ், பாபா ராஜ் இப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை, இந்த புல்டோசர் ராஜுக்கு ஒருத்தன் அப்போ இருந்தான். அவர் யாருன்னா நம்ம ஆள் லல்லு பிரசாத் யாதவ். ஏன்னா அந்த கான்ட்ரவர்சியில் சம்மந்தப்பட்டவனாலும் சொன்னேன். லல்லு வந்து தன்னுடைய கான்வாயோட ஒரு வண்டியை சேர்த்துருந்தாராம். அந்த வண்டி என்னன்னு கேட்டால் புல்டோசர். கான்வாயோட கிளம்பும்போது ஒரு புல்டோசரும் சேர்ந்து போகுமா. எதுக்கு அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கிற முக்கியமான பகுதிகள், அசோக் ராஜ்பத், பெய்லி ரோட், பாட்னா மியூசியம் ரோட், அங்கே இருக்கிற முக்கியமான நகரங்களின் தலைநகரத்தின் முக்கியமான பகுதிகளில் ஆக்கிரமிப்பாளர்கள், இப்போ வந்து எங்கள் ஊர் ஏழை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதி மக்கள், அவங்களுக்கு இந்த நகரம் சொந்தமானது. அவங்க தெருவோர படுத்து கிடக்குறாங்க. அவங்களுடைய மாடுகள் அவங்க வளர்க்குறது, அவங்களுடைய ஜீவனத்திற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ஆக்கிரமிப்புகளை நான் அகற்றுவேன். காலையில் எழுந்திரிச்சு வண்டியோட கிளம்பிட்டு வரான். வண்டியோட கிளம்பி எவனா ஆக்கிரமிச்சுன்னா எல்லாத்தையும் இடிச்சு போடுறது. இதை வந்து அவங்களுக்கு ஜங்கல் ராஜ்னு தோணுச்சு. ஒரு இன்னொரு சிக்கன் விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். பாட்னால ஒரு கிளப் ரீசெண்டா ஒரு லல்லு பிரசாத் பார்க்க ராகுல் காந்தி போயிருந்தாரு. அப்ப இவரே குக் பண்ணாரு. அதான் சொல்றேன், அது மட்டன் சாப்பிட்டாருதான் சொல்றேன். அந்த மட்டன் சாப்பிட்றது தான். லல்லு என்ன பண்ணியிருக்காரு, லல்லு வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து பட்டியல் சாதி மக்கள் அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து தெருவில் கல்யாணம் நடத்துறாங்க. ஏன் தெருவில் கல்யாணம் நடத்துறாங்க? ஏன்னா பொது மண்டபத்துல இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்போ தெருவில் வச்சு பன்னிக்கறி சாப்பிட்றாங்க, கல் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு அவர்ஷன் கிரியேட் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, முக்கியமாக கல்யாணம் நடக்கிற ஒரு பெரிய இடம், அந்த இடத்துல 60% பிடிங்கி இனிமேல் எஸ்சி பிசி மக்கள் இங்கே தான் கல்யாணம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அவர் சொன்னபோது என்ன பாரு, நீ உயர்தர அசைவ உணவுகளை சாப்பிடுவாய், நீ உயர்தர மதுவை அருந்துவாய், என் மக்கள் ஓன் இடத்துல அந்த 60 விழுக்காட்டுக்குள்ளே வந்து எங்கள் ஆள் வந்து பன்னிக்கறி சாப்பிடுவான், எங்கள் ஆள் கல் குடிப்பான், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு செஞ்ச நபர். அவர் தான் அத்வானியை கைது பண்ணார். அவனுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலன்களுக்காக உழைத்தார். எம்எல் குழுக்கள் வந்து நிலப்பரிப்பு இயக்கம் நடத்திய பொழுது காவல்துறையினரை வந்து அதை கண்டுக்காம விட்டு, ஏன்னா நிலம் வந்து குறிப்பிட்ட சாதிகள் ஆக்கிரமிப்பில் இருக்குது, அதை பறிக்கிறதுக்கான வேற இதெல்லாம் செஞ்சார். அவர் மட்டன் சாப்பிட்றார். அவர் மட்டன் சாப்பிடா உனக்கு என்ன வலிக்குது? அவர் மட்டன் சாப்பிட்றது தான் தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையா. இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி இது வந்து எங்கே நான் படித்தேன்னா, தினமலருங்கிற பத்திரிக்கை. அந்த பத்திரிகையில் முதல் பக்கம் நேற்று ராகுல் காந்தி வந்திருக்கிறார். ராகுல் காந்தி பிரமாதமான உரை. அந்த ராகுல் காந்தி உரையில் கடைசியில் போட்டுட்டு, காஷ்மீரில் தேர்தல் விரைவில் எதிர்பாருங்கள் என்கிறார் மோடி, மாநில அந்தஸ்தும் வழங்குவதாக வாக்குறுதி. இதுல ஒரு இடத்துல கடைசியா மறைமுக விமர்சனம் தலைப்பு வச்சு, நாட்டின் பெரும்பான்மையாக உள்ள மக்களின் உணர்வுகள் வழிபாடுகளை பற்றி காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் கவலைப்படுவதில்லை, பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளின் விளையாடி அவர்களை கிண்டல் அடிக்கின்றனர். என்றதுக்கு எப்படி கிண்டல் அடிக்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்று ஜாமீனில் இருக்கும் ஒருவர் குற்றவாளி ஒருவரது வீட்டுக்கு சென்று நவராத்திரி காலத்தில் இறைச்சி சமைத்து சாப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய யோக்கியம்! நீ எவன்லாம் கிரிமினலும் அவன் வீட்டுக்கு ரைடு அனுப்பி தேர்தல் பத்திரத்தில் காசு வாங்கிட்டு
அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஃபேவரபுளாக இந்தியாவில் வந்து சந்தா கொடுத்தா உனக்கு வந்து தந்தா கொடுப்பேன்னு சொல்லி பிஸ்னஸ் கொடுத்த ஒரு அரசாங்கம், இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை ரொம்ப வெளிப்படையாக செய்து கொண்டிருந்த அரசாங்கம் லல்லு பிரசாத் ஊழல் பண்ணிட்டார். அங்கே மட்டும் இல்லை, இப்போ வந்து வடக்க என்னன்னா வடக்க குடும்ப ஆட்சியெல்லாம் பேசுறது இல்லை. வடக்க வந்து வேற சனாதனம் இதை வச்சு விட்டுறாங்களே, தமிழ்நாடு தென் மாநிலங்களுக்கு வரும்போது குடும்ப ஆட்சி அப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹிந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஹிந்து ஸ்டாட்டிஸ்டிக்ல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் க்ளோஸ் கால்னு சொல்கிறாங்கல்ல, ரொம்ப க்ளோஸ் காலாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. இந்த நாடு ஒரு ஃபேசிஸ்டுகள் கையில் மாட்டிக்கொண்டால் இந்தியாவின் அரசியல் சாசனம் பறிபோகும். இது ஒரு பாப்புலரான நரேஷன். சரி, அரசியல் சாசனம் பறிபோனால் நமக்கு என்ன? நம்ம வழக்கமாக பேசுவோம், ராம ஆண்டானே ராவண ஆண்டானே, நமக்கு என்ன கவலை, என்ன நமக்கு கிடைச்சிட்டு, விடுதலை நம்ம கையில் வந்துருச்சான்னு கேட்போம். அப்படி கிடையாது. நமக்கு வாக்குரிமை, பேச்சுரிமை, கல்வி உரிமை, இது எல்லாமே நமக்கு மறுக்கப்பட்டிருந்த சொல்லி நம்ம திரும்ப அனுபவிக்க தொடங்கியிருக்கோம். இதை அவன் பறிச்சிருவான் அப்படிங்கிறதா கன்சர்ன். அந்த பறிச்சிருவாங்க சூழலை ஒவ்வொரு வாக்கும் இந்த தேர்தல் நமக்கு வேற எதுவும் வழிகள் இல்லை. இப்போ உடனடியாக ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டு, பெரிய புரட்சி ஏற்பட்டு இந்த ஆட்சியை தூக்கி எறிவது அப்படியான வேலைகள் எதுவும் நடப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. அப்போ தேர்தல் தான் ஒரே வழி. அப்போ இந்த குறிப்பிட்ட சூழல்ல இந்தியா கூட்டணி க்ளோஸா இருக்குது அப்படிங்கிற பொழுது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. அதுல யாராகிலும் எவர் ஒருவரும் நான் நடுநிலை பேணுகிறேன், எனக்கு என்னுடைய பரிசுத்தம் முக்கியம் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, இந்த நாட்டை மிக மிக கேவலமான ஒரு அசுத்தத்திற்கு, பாசிசத்திற்கு கையில ஒப்படைக்கிறதுக்காக தான் இந்த பரிசுத்தம் பயன்படுது. உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கருப்பை நிரூபிப்பதற்காக உழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மக்களை காட்டி கொடுக்குற வேலையை செய்கிறாங்க அப்படின்னா இந்து சொல்கிற இந்த இன்டர்பிரேஷனில் நமக்கு வழங்க முடியுது. ஸோ வந்து இந்த எலெக்ஷனில் க்ளோஸ் கால் அப்படின்னு நரேஷன் செட் பண்ணுறான். நாம் எல்லாம் சேர்ந்து நின்னா இந்தியா அலையன்ஸ் அதர்ஸ்ன்னு பிரித்து போடுறான். தைனிக் பாஸ்கரில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, 10 மாநிலங்களில் நம்ம வந்து அடிக்கிறோம், கில்லியாக அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. 10 மாநிலங்களில் 206 இடங்கள், 10 மாநிலங்களில் 206 இடங்கள் நம்ம வந்து பெறுறோம். அதில் பெறணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா அலையன்ஸ் வந்து உத்தரப்பிரதேசில் 22 இடங்கள், மகாராஷ்டிராவில் 39, பீகாரில் 34, வெஸ்ட் பெங்காலில் 4, குஜராத்தில் 3, தமிழ்நாட்டில் 39, கர்நாடகாவில் 22, தெலங்கானாவில் 13, ராஜஸ்தானில் 10, கேரளாவில் 20. மொத்தமாக சேர்த்து 10 மாநிலங்கள் மட்டும் 206 இடங்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட். இது இந்தியா அலையன்ஸ் வர்ற இந்த ஹிந்துவோடைய ஸ்டாட்டிஸ்டிக் வர்ற சமகாலத்தில் தான் வருது. அப்போ ஒரு நம்பிக்கை கீற்று வெளிப்படுகிறது. அப்போ நம்ம இதில் சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்க போகிற ஒரு இடத்துல பாசிங்கில் ஒன்று இருந்துச்சு. பிஜேபிக்கு ஓட்டளிக்கிறவங்களோட எந்தூசியாசம் இருக்குல்ல, பிஜேபி வேணாண்டா நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு இதில் சோம்பி போயிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி சோம்பி நிற்காமல் எல்லாரும் போய் ஓட்டு போட்டால் இந்த நரேஷனை, இந்த பார்த்தசாரிகளுடைய நரேஷனை கண்டிப்பாக வந்து முறியடிக்க முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ராகுலின் வருகையும் எனக்கு அந்த வயது நம்பிக்கை. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கடந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறோம். மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.